வணக்கம் மக்களே. ஏற்கனவே நம்ம ஊர்ல தண்ணி பிரச்சனை, வெயில் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு இருக்கும்போது இப்போ புதுசா இன்னொரு பிரச்சனை வரப்போதான். அது என்னன்னா, இப்போ இந்த டீம் ஹாட்ஸ்பாட் டூ மச்சோட காஸ்டிங்க ரிவீல் பண்ண போறாங்களாம். சின்ன வயசுல இருந்து அவருக்கு ரசிகரா இருந்திருக்கேன். என்னென்ன பண்ணிருக்கேன் தெரியுமா அவருக்காக? ஹாட்ஸ்பாட் 1, 2 ரெண்டுலயும் நடிச்சிருக்கிற ஒரே ஆள் ஆதித்யா பாஸ்கர் தான். பார்ட் 3, 4ல மட்டும் இல்லாம ஹாட்ஸ்பாட் 96லயும் நான் கண்டிப்பா நடிப்பேன்னு 96ல நடிச்ச ஆதித்யா பாஸ்கர் 90 அடிச்சிட்டு கான்ஃபிடென்ட்டா பேசுறாராம். டேய் தயாரா நீ சாவடிச்சிரும் உன்னை. எங்க மறைக்கணுமோ அங்க மறைக்காம கவர்ச்சியான இடங்களை கரெக்டா காட்டுற ட்ரெஸ் தானே சாரி. இன்ஃபேக்ட் தி மோஸ்ட் செக்ஸியஸ்ட் ட்ரெஸ்ஸே சாரி தான்ல. வாரிசு படத்துல சின்ன பொண்ணா நடிச்ச சஞ்சனா திவாரி இதுல வேற மாதிரி நடிச்சிருக்காங்களாம். ஹாய். தூக்கமே வராம இன்சோம்னியா பிரச்சனையில இருக்கிற நம்ம அஸ்வின் தூக்கம் வரதுக்காக தான் டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக கதை சொல்ல கூப்பிட்டாராம். கதை சொல்ல ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷமே தூங்கிட்டதுனால அந்த சந்தோஷத்திலே இந்த படத்துல நடிக்கவும் ஒத்துக்கிட்டாராம். பவி டீச்சரா ஃபேமஸ் ஆன பிரிகிடா இப்படி ஹாட்ஸ்பாட்லலாம் நடிக்கிற அளவுக்கு நம்ம நிலைமை ஆயிருச்சுன்னு பயங்கர வருத்தத்துல இருக்காங்களாம். அந்த கம்பெனில நான் பணம் சம்பாரிச்சதை விட மானமரியாதை அதிகமா சம்பாரிச்சிருக்கேன். தளபதி அரசியலுக்கு போயிட்டாரு, தலையும் ரேஸ்க்கு போயிட்டாரு. சோ இப்ப அந்த இடத்துக்கான வெற்றிடம் இருக்கு. இதுக்கு நீங்க தான் சரியான ஆள்னு தம்பிராமையா சார கன்வின்ஸ் பண்ணி தான் இதுல ஹீரோவா போட்டிருக்காங்களாம். எந்த ஒரு விஷயம் நமக்கு கஷ்டப்பட்டு கிடைக்குதோ அதுக்கு வேல்யூ அதிகம். விடுதலை 2ல ஒரு செகண்ட் மட்டும் வந்து செகண்ட் ஹீரோயின் பேர் வாங்கின பவானி ஸ்ரீ இந்த படத்துல நீங்க கண்டிப்பா ஒரு செகண்டுக்கு மேல வருவீங்க அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த செகண்டே நடிக்க வந்துட்டாங்களாம். சார் நேத்து நைட் நாங்க வச்ச பேடெல்லாம் கீழ்ஸ்டான சார் இவனுங்க. அடுத்த சிவகார்த்திகேயன் நான் தானு விஜய் டிவில இருந்து வந்த 10,434வது ஆள் தான் நம்ம ரக்ஷன். இந்த படத்துக்கு அப்புறம் அடுத்த ரக்ஷன் யாருன்னு டாக் கிரியேட் ஆகுதோ இல்லையோ, ரக்ஷனே யாருன்னு கேட்டக்கூடாதுன்னு பயங்கர பயத்துல இருக்காரா ரக்ஷன். இத்தனை வருஷமா கான்ட்ரோவர்சில சிக்காத MS பாஸ்கர் சார் இந்த படத்துல தெரியாம வந்து சிக்கிட்டோன்னு பீதியில இருக்காராம். படம் வந்துட்டு போற வரைக்கும் இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடுவோன்னு அப்படியே கமுக்கமா இருக்காராம். ஹிட்டான படத்துக்கு தான் பார்ட் 2 எடுப்பாங்க. ஆனா இவங்க ஹிட் ஆகுற வரைக்கும் பார்ட்டா எடுத்துட்டே இருப்பாங்களோன்னு மக்களும் பீதியில இருக்காங்களாம். அதனால எப்படியாவது இந்த படத்தை ஹிட் ஆக்கியே தீரணும்னு மக்களோட சேர்ந்து பிரியா பவானி சங்கரும் களத்துல இறங்கிட்டாங்களாம். ஆரம்பிக்கலாமா?